السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. الحمد لله. அல்லாஹினுடைய மாபெரும் கருணையினால் இன்றைய இரவோடு 12 நோன்புகளையும் 13 தராவீஹ்களையும் 16 கால் ஜுஸூக்களையும் நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். குர்ஆனை ஓதுவதற்கும் கேட்பதற்கும் வாய்ப்பை தந்த வல்ல ரஹ்மான் அதன் வழி வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. இதுவரை நாம் வைத்து வந்த நோன்புகள், இந்த ரமதானில் நாம் செய்து வந்த அமல்கள், துஆக்கள் அத்துணையும் அல்லாஹ் தஆலா குறைவின்றி நிறைவாக கபூல் செய்வானாக. எஞ்சியுள்ள ரமதானினுடைய காலங்களை, அதனுடைய முழுமையான பலாபலன்களை அடைந்து கொள்ளக்கூடிய நசீபை, தாக்கத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு போதப்பட்ட 20 ரக்அத்துகளில் 4 சூறாக்கள் வழியாக இன்றைய ஆயாத்துகள் இடம்பெற்றிருந்தன. நேற்றைக்கு பெரும்பகுதி நிறைவு செய்யப்பட்டிருந்த சூரத்துல் கஹ்ஃபினுடைய கொஞ்சமும், சூரா மரியம் முழுமையாகவும், சூரத்து தாஹா முழுமையாகவும், சூரத்துல் அம்பியாவினுடைய ஒரு பகுதியும் என 4 சூறாக்கள் வழியாக இன்றைய ஆயாத்துகள் இடம்பெற்றிருந்தன. இந்த 4 சூறாக்கள் வழியாக ஓதப்பட்டிருந்தாலும் நம்மளுடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்வதற்கு ஒவ்வொரு சூறாவும் ஒவ்வொரு தனித்தன்மையோடு இங்கு நாம் பார்க்க முடியும். சூரத்துல் கஹ்ஃபிலை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், குகைவாசிகள் 6 நபர்கள் பிளஸ் ஒரு நாய், 7 நபர்கள் பிளஸ் ஒரு நாய் என்பதாக அந்த இளைஞர்களுடைய தவக்குலை, அந்த இளைஞர்களை ஈமான் கொண்டதின் காரணமாக அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தது, அவர்களின் மூலமாகவே ஒரு பேரற்புதத்தை நிகழ்த்தியது குறித்து அல்லாஹ் தஆலா விரிவாக சூரத்துல் கஹ்ஃபிலே குகைவாசிகள் என்ற வரலாறை பதிவு செய்திருந்தார். அதே போல சூரத்துல் கஹ்ஃபிலே 2 சகோதரர்கள் தன்னுடைய சாலிஹான தந்தையினுடைய சொத்தை பிரித்து கொண்ட 2 சகோதரர்கள், ஒருவர் மார்க்கத்தின் நல்வழியிலேயும் ஒருவர் மார்க்கத்தினுடைய முரணான வழியிலேயும் செயல்பட்டு, மார்க்கத்தினுடைய நல்வழியில் இருக்கக்கூடிய அந்த மனிதரை பார்த்து ஏளனமாக கேலியாக, உனக்கு மட்டும் வைத்துக்கொள், யாருக்கும் செலவு செய்யாதே, தான தர்மங்கள் கொடுக்காதே என்பதாக சொல்லிவிட்டு தன்னுடைய சொத்தை கொண்டு பெருமை பேசிய அந்த நபரினுடைய தோட்டத்தை ஒரே இரவில் அல்லாஹ் தஆலா அழித்து காட்டி படிப்பினை கொடுத்த அந்த வரலாறை அல்லாஹ் பதிவு செய்திருந்தான். அதே போல எவ்வளவு பெரிய நபியாக இருந்தாலும் கூட இந்த உலகத்தை பொறுத்தவரை அறியாத விஷயங்களும் இருக்கத்தான் செய்யும் என்பதை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய ஒரு சிறந்த ஒரு வரலாறை சொல்லி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே போய் கல்வி கற்க வேண்டும் என்பதாக ஒரு பயணத்தை ஏற்படுத்தி அதில் சில பல்வேறு படிப்பினைகளை அல்லாஹ் சொல்லி காட்டினார். இது கஹ்ஃபினுடைய விஷயங்கள். அதே போல இந்த உலக ஆட்சி கொடுக்கப்பட்ட சில நபர்களில் துல்கர்னைன் என்பவரும் ஒருவர் ஆட்சி பொறுப்பு, ஒரு நிர்வாக பொறுப்பு கொடுக்கப்பட்டால் அவர் எத்தகைய ஒரு அமானத்தோடு அது செயல்பட வேண்டும், நிர்வாகம் என்பது அது எத்தகைய நாளை கேள்வி கணக்குரியது என்பதை பற்றிய துல்கர்னைன் அவர்கள் விஷயமாக அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு குறித்து அல்லாஹ் தஆலா பேசியிருந்தார். அடுத்ததாக சூரத்துல் மரியம், குர்ஆனிலேயே பெண்களினுடைய பெயரை பயன்படுத்திய ஒரே பெயர் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் தான். இந்த மரியம் சூறாவிலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு குறித்தும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு குறித்தும் அல்லாஹ் தஆலா தெளிவாக பேசினான். அதே போல சூரத்து தாஹாவிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான பகுதிகளை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டினான். குறிப்பாக தௌராத் வேதம் வாங்குவதற்காக சென்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு 40 நாளுக்கு பதிலாக இன்னும் 10 நாளை அல்லாஹ் தஆலா அதிகரித்த நேரத்திலே சாமிரி என்ற ஒரு
மோசமானவனின் காரணமாக இஸ்லாத்தை ஏற்றவர்களை வழிமாறச் செய்து காலமாடை வணங்க செய்து குழப்பத்தை ஏற்படுத்தி இருந்த அந்த நிகழ்வுகளை எல்லாம் அல்லாஹ் இன்றைக்கு சூரத்து தாஹாவிலே பதிவு செய்திருந்தார். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு ஓரிரை கொள்கைதான் சரியானது, பல தெய்வங்கள் பல கடவுள்களை நாம் வணங்கக்கூடாது, இந்த சந்திரன் சூரியனை படைத்தவன் ஒருவன் தான் என்ற ஓரிரை கொள்கையை தௌஹீதை தன்னுடைய தந்தை ஆசர் அவர்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த எத்தி வைத்த அந்த தஅவாவினுடைய நிகழ்வை அல்லாஹ் இன்றைக்கு பேசினார். இப்படி பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டாலும் நம்மளுடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்வது என்னவென்றால், சூரத்துல் மரியமில வரக்கூடிய யா மரியமு லகத் ஜிஇதி ஷைஅன் ஃபரியா யா உக்த ஹாரூன் மா கான அபூகி இம்ரஅ ஸௌஇ வ மா கானத் உம்முகி பகியா. இந்த வார்த்தையினுடைய நோக்கத்தை தான் இன்றைக்கு நம்மளுடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்கின்றோம். வரலாற்றினுடைய சுருக்கம் இதுதான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா எந்த ஒரு ஆணினுடைய துணையும் இல்லாமல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊதுவது கொண்டு அவர்களுடைய கர்ப்பப்பையில ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உண்டாக்க செய்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாப்பாக பார்க்க வைத்து குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஆணினுடைய துணையும் இல்லாமல் கர்ப்பமிற்ற மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்து அவர்களுடைய சொந்த ஊருக்கு சொந்த வீட்டுக்கு அவர்கள் வருகை தருகின்றார்கள். அந்த ஊருக்குள்ளே வருகை தரக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய வீட்டுக்கு முன்னால் அக்கம் பக்கத்தினர்களெல்லாம் திரண்டு கொண்டு இந்த வார்த்தைகளை பேசுகின்றார்கள். யா மரியம், மரியமே, லகத் ஜிஇத ஷைஅன் ஃபரியா, இப்படி ஒரு மோசமான அசிங்கமான காரியத்தை நீ செஞ்சிட்டியே. ஒரு ஆணினுடைய துணை இல்லாமல் வந்தா என்ன பேசுவாங்க? விபச்சாரத்தின் மூலம் இப்படி பாவி ஆயிட்டியேன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஒரு மோசமான காரியத்தை நீ செஞ்சிட்டே மரியமே. யா உக்த ஹாரூன், ஹாரூனுடைய சகோதரியே, மா கான அபூகி இம்ரஅ ஸௌஇ, உன்னுடைய தந்தை இது போன்று கெட்ட செயல் செய்யக்கூடியவர்களாக இல்லையே. ஒமா கானத் உம்முகி பகியா, உன்னுடைய தாய் இது போன்று நடத்தை கெட்டவளாக இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அந்த வரலாறு ஒரு நீண்ட வரலாறு. அதற்கு பிறகு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்துல விளக்கம் கொடுப்பாங்க. அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கையில வைத்திருந்த பச்சிளம் குழந்தையாக பிறந்த குழந்தையாக இருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய உத்தரவை கொண்டு அங்கு பேசுவார்கள். நான் விபச்சாரியினுடைய குழந்தை அல்ல, அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஒரு நபி என்பதை அந்த இடத்துல குழந்தையாக இருந்து தன்னுடைய தாயினுடைய பத்தினித்தனத்தையும் அங்கு உறுதி செய்வார்கள். தான் ஒரு நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்ற அந்த தகவலையும் அங்கு பதிவு செய்வார்கள். குழந்தையாக பேசிய பல்வேறு வரலாறுகளில் இதுவும் ஒன்று. அப்போ இந்த வரலாறு இப்படியாக போகும். இப்ப இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, வீட்டுக்கு குழந்தையோட வந்த அந்த பெண்ணை தவறாக நினைச்சது ஒரு விஷயம். அது எல்லோரும் நினைக்கக்கூடிய ஒரு ஒன்றுதான். ஒரு ஆணினுடைய துணை இல்லாம திடீர்னு ஒரு பெண்ணு ஒரு குழந்தையை தூக்கிட்டு வர்றான்னா அவ நடத்த கட்டவளா, உன்னுடைய தாய் நடத்த கட்டவளாக இல்லையே, உன் அத்தா அப்படி மோசமான பாவம் செய்யக்கூடியவராக இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை கேள்வி கேட்டாங்க இல்லையா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே. அந்த கேள்வி கேட்ட விதம் தான் இன்றைக்கு நம்மளுடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக் கொள்கின்றோம். என்ன கேள்வி கேட்கிறாங்க? ஒருத்தர் பாவம் செஞ்ச அந்த பாவம் செஞ்சாங்கன்னு சொல்லி விளங்கப்பட்ட அந்த பெண்ணிடத்துல கேட்ட கேள்வி என்ன? உன் அத்தா நல்லவராச்சே, கெட்டவர் இல்லையே, உன் அம்மா நடத்த கெட்டவர் இல்லையேன்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த கேள்விதான் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்கின்றோம். ஒரு பிள்ளை நல்ல பிள்ளையாக இருப்பதும் கெட்ட பிள்ளையாக இருப்பதும் அந்த பெற்றோர்களுடைய வளர்ப்பில் தான் இருக்கின்றது. ஒரு பிள்ளை நல்ல பிள்ளையாக வளர வேண்டும், சாலிஹான பிள்ளையாக வளர வேண்டும் என்றால் பெற்றோர்களும் சாலிஹீன்களாக வாழ வேண்டும். ஒரு பிள்ளை கெட்ட பிள்ளையாக வாழ்கின்றார் என்றால் பெரும்பான்மையான காரணம் அங்கு பெற்றோர்களும் கெட்டவர்களாக இருப்பார்கள். அங்கொன்றும் இங்கொன்றுமாக இது மாறி வரலாம். ஆனால் அல்லாஹ் இங்கு நமக்கு உணர்த்துகின்ற விஷயம், நம்மளுடைய பிள்ளை இரையச்சம் உள்ள பிள்ளைகளாக வாழணும், இபாதத் செய்யக்கூடிய பிள்ளைகளாக வாழணும், நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக வாழணும்னு சொல்லி நாம ஆசைப்பட்டா நாம இபாதத் செய்யக்கூடிய பெற்றோர்களாக மாறிக்கணும், நாம சாலிஹீன்களாக மாறிக்கணும். நாம தவறுகளை செஞ்சுட்டு நம்மளுடைய பிள்ளைகள் தவறு செய்கிறாங்கன்னு வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை.
அப்போ மாற்றம் அப்படிங்கிறது பிள்ளைகள்கிட்ட மாற்றம் வரணும்னு சொன்னா பெற்றோர்களிடத்த அந்த மாற்றம் வரணும். ஒரு கையில தம்ம வச்சுக்கிட்டு நீ சிகரெட்டு குடிப்பியான்னு இன்னொரு கையில தந்தை அடிச்சா அவனுக்கு என்ன தோணும்? அடுத்த தடவை தந்தைக்கு தெரியாம மறைஞ்சு அந்த சிகரெட்டை குடிக்கணும்னு தோணும். தந்தை ஒரு தவறை செஞ்சுக்கிட்டே தன்னுடைய பிள்ளைக்கு உணர்த்துகின்றார் என்றால் அடுத்த முறை தெரியாம செய்யறத பத்தி அவன் யோசிப்பானே தவிர செய்யாமல் இருப்பதை பத்தி அவன் யோசிக்க மாட்டான். ஏன்? என்னுடைய தந்தையும் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறாரு, என்னுடைய தாயும் இப்படி பேசிக்கிட்டு தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைகள்கிட்ட அந்த எண்ணங்கள் இருக்கும். அப்போ பிள்ளைகள்கிட்ட மாற்றம் வரணும், நல்லொழுக்கம் உள்ள சுய ஒழுக்கத்தோடு பிள்ளைகள் வளரணும்னு சொல்லி நாம் ஆசைப்பட்டா பெற்றோர்களாகிய நாம் அந்த மாற்றத்தை தொடங்க வேண்டும். இதுதான் இந்த வார்த்தையில கவனிக்க வேண்டியது. உன்னுடைய தாய் நடத்த கெட்டவளாக இல்லையே, உன்னுடைய தந்தை மோசமான பாவம் செய்யக்கூடியவராக இல்லையே, நீ எப்படி அந்த பாவத்தை செஞ்சேன்னு கேட்கிறாங்க இல்லையா? அப்ப அதுபோலதான் ஒரு பிள்ளை நல்ல பிள்ளையாக வலம் வர வேண்டும் என்றால் பெற்றோர்கள் நல்லவர்களாக இருக்கணும். இங்க ரெண்டு மிகப்பெரிய இந்த சமூகத்தினுடைய பொக்கிஷங்களாக வலம் வந்த இரு பெரியார்களுடைய தந்தையினுடைய வரலாறு இங்கு நாம் பதிவு செய்கின்றோம். ஒரு பெரியார் இருந்தாங்க, அவர்களுக்கு தோட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. கேள்விப்பட்டிருக்கலாம், தோட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. திடீர்னு முதலாளி வர்றாரு, ஓனர் வர்றாரு, தோட்டத்துக்கு வருகை தர்றாரு. அந்த காவலாளிகிட்ட சொல்றாரு, நீ போய் நல்ல சுவையான ஒரு பழத்தை எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. அந்த பராமரித்து கொண்டிருந்த அந்த காவலாளி போய் ஒரு பழத்தை எடுத்துட்டு வர்றாரு. கடிச்சு பார்க்கறாரு, கசப்பா இருக்குது. என்னப்பா கசப்பான பழத்தை எடுத்துட்டு வந்துட்டேன், வேற ஒரு பழத்தை எடுத்துட்டு வா. போய் இன்னொரு பழத்தை எடுத்துட்டு வர்றாங்க, அதுவும் கசப்பா இருக்குது. வேற ஒரு பழத்தை பறிச்சுட்டு வா. மூணாவது தடவையும் அனுப்புறாங்க. மூணாவது தடவையும் அந்த பழம் கசப்பா இருக்கு. அந்த காவலாளிய கோபத்தோடு கேட்டாரு, என்ன நீ தோட்டத்தை பராமரிக்கிற? ஒரு தோட்டத்துல எந்த காய் கசக்கும் இனிக்கும் புளிக்கும் கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும் பொழுது இரையச்சமுள்ள அந்த காவலாளி சொன்னாரு, முதலாளி அவர்களே, இந்த தோட்டத்தை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு தான் எனக்கு கொடுத்துருக்கீங்களே தவிர அதை சாப்பிட்டு ருசி பார்க்கிற பொறுப்பை எனக்கு நீங்க கொடுக்கலையே, அந்த அனுமதியை நீங்க எங்களுக்கு கொடுக்கலையே, நான் எப்படி அதை சாப்பிட்டு பார்க்க முடியும்? திகைச்சு போயிட்டார். சொன்னாரு, இதுவரைக்கும் இந்த தோட்டத்துல எந்த கனிகளையும் நாம் சாப்பிட்டு பார்த்தது கிடையாது. காரணம், அதற்கு அனுமதி எனக்கு கிடையாது. நீங்க அனுமதி கொடுத்தால்தான் நான் சாப்பிட முடியுமே தவிர நான் எந்த கனியையும் சாப்பிட்டது கிடையாது. அதனால புளிப்பு எது, இனிப்பு எது, கசப்பு எதுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னார். அதே போல இன்னொரு பெரியார் கடுமையான பசியில இருக்கிறாங்க. ஒரு ஓடையில தண்ணி வந்துகிட்டு இருக்கு, பசியில எதுவும் கிடைக்கல சாப்பிட்றதுக்கு. ஒரு நல்ல பழம் அந்த வழியாக தண்ணியில மிதந்து வருது. அந்த பழத்தை எடுத்து உடனே சாப்பிட்டாங்க. உடனே அந்த பழத்தை எடுத்து பசிக்காக சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு இது யாருக்கு சொந்தமானதுன்னு தெரியலையே, மிதந்து வந்துச்சு, நான் சாப்பிட்டேன், இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒரே மனக்குழப்பம். தன்னுடைய தோழரையும் அழைச்சு கொண்டுட்டு அந்த ஓடை எந்த வழியாக வருதோ அந்த வழியாக அப்படியே பல மைல் தூரம் நடந்தாங்க. கொஞ்சம் தூரம் போன பிறகு அங்க ஓடை ஓரத்துல அந்த பழம் சார்ந்த ஒரு மரம் ஓடை ஓரத்துல இருக்குது. அப்ப விளங்கிட்டாங்க, இந்த மரத்துல இருந்தா அந்த பழம் விழுந்திருக்குது. அப்ப இந்த மரத்தினுடைய ஓனர் யார்? பக்கத்திலே வீடு இருக்கு. போய் கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு பழம் மிதந்து வந்துச்சு, அது இந்த மரத்தினுடைய பழம் தான் நான் உறுதியா நினைக்கிறேன், அந்த பழத்தை எடுத்து நான் சாப்பிட்ட எனக்கு அனுமதி இருக்குதான்னு கேட்கிறாங்க. முதல்ல கனியினுடைய சுவை தெரியாதுன்னு சொன்னது யாரு தெரியுமா? இந்த உலகத்துல மிக பெரும் மாமேதையாக கருதப்பட்ட அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தந்தை. அப்ப அப்பேற்பட்ட தந்தையினுடைய பிள்ளையாகத்தான் அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வலம் வந்திருக்கின்றார்கள். இந்த சமூகத்திற்கு மிக பெரும் மாற்றங்களை கொடுத்தவர்கள் அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இரண்டாவது, ஓடையில சாப்பிட்ட பழத்தை குழப்பத்திற்கு ஆளானாங்க இல்லையா? அது யாரு தெரியுமா? வழிமாறுகளினுடைய தலைவர் என்று இன்றைக்கும் போற்றப்படுகின்ற அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ், அவர்களுடைய தந்தை. அப்ப எப்பேற்பட்ட பிள்ளைகளை அவர்கள் இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கின்றார்கள். காரணம், அவர்களுடைய தந்தைமார்கள் அந்த ஒழுக்கத்தோடு அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதுதான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பிள்ளைகள் பொய் பேசக்கூடாது, சுய ஒழுக்கங்களோடு வளர வேண்டும். நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்பதாக நாம் நினைத்தால் முதலில் அந்த மாற்றத்தை நம்மிலிருந்து நாம் தொடங்க வேண்டும் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
உலகத்துல பிறக்கக்கூடிய குல்லு மௌலூதுன் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம். இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய அத்துணை பிள்ளைகளும் இயற்கையின் அசைவிலே தான் அது பிறக்கின்றது. அவர்களுடைய பெற்றோர்கள் தான் ஐயு ஹவ்விதானிகி அவு யு நஸ்ஸிரானிகி அவு யு மஜ்ஜிசானிகி. அந்த பெற்றோர்கள் தான் அந்த பிள்ளைகளை யகூதிகளாக மஜூசிகளாக அவர்கள் மாற்றுகின்றார்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மளுடைய பிள்ளைகளுக்கான மாற்றத்தை பெற்றோர்களாகிய நாம் நம்மிலிருந்து நாம் தொடங்க வேண்டும். அதைத்தான் அங்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அந்த ஊர் மக்கள் கேட்ட வார்த்தை நமக்கு உணர்த்துகின்றது. அல்லாஹ் அந்த பாடத்தை தான் அந்த வார்த்தையிலே வைத்திருக்கின்றான். எனவே நம்மளுடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்வது, பெற்றோர்களாகிய நாம் மாற்றங்களை நம்மிலிருந்து தொடங்க வேண்டும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ்